எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிங்க. இன்றைக்கி நம்ம கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திருப்பணி நடக்குது. அதை தான் போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் வந்திருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன் கட்டியிருக்காரு. அவங்க பல்லவ மன்னனான 2ஆம் நந்திவர்மன் தான் கட்டியிருக்காரு. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா வரலாறு, இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ஃபுல் விளாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு. இதை பார்த்தீங்கன்னா பரமபத வாசல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இப்போ நம்ம வந்துக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா சரியான ஜனம் ரொம்ப நிற்குதுங்க. லைனு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே லைன் நின்று வராங்க. சாமி பார்க்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரி, நான் போய் லைன் நின்று சாமி பார்க்க போகிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத கடைசியாக சொல்கிறேங்க. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற நிகழ்வு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜனம்லாம் வருங்க எப்பயுமே. சரி வாங்க, இந்த சொர்க்கவாசல் தரிசனத்தை பார்க்குறதுக்கு நான் போய் லைன் நிற்க போகிறேங்க. எனக்கு சாமி பார்க்கறதுக்கு கடைசியாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். நான் லைன் நின்று என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ ஜனம் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில், அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் லைன் நின்னதுக்கப்புறம் சொர்க்கவாசல் கிட்ட வந்துட்டுங்க. இது வழியாக போய் தான் சொர்க்கவாசல் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் மூலவருக்கு பின்புறத்தில் இருக்குதுங்க. ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே கைபேசிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேங்க. போகிற வழி மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சொர்க்கவாசல் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இது வழியாக தான் வெளியே வரும். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிற்பம்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவிலை பற்றின விளாக் எடுப்பேன் கண்டிப்பாக. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றின ஃபுல் வரலாறு, இங்கே இருக்கிற ஸ்டாச்சு, இந்த சிற்பங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக நல்லா காட்டுறேன். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் அடுத்தது பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் உங்களுக்கு எதனா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா, இல்லை உங்களோட குலதெய்வம் கோயிலை நான் விளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊர், அந்த கோவிலோட பேர் இதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போய் விளாக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் தரிசனம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு போய் நின்றவங்க சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுக்கு சாமி பார்க்குறதுக்கு.
என்னதான் நம்ம 5 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து பெருமாளை தரிசித்தாலும் அந்த சொர்க்கவாசல் மூலமாக அந்த பெருமாளோட தரிசனம் கிடைக்கும்போது அந்த சோர்வு களைப்பு இதெல்லாமே நீங்கிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக பெருமாளோட அருள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.